ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அவியல் செய்ய போகிறோம். அவியல் செய்யறதுக்கு தேவையானது எல்லா காயும், எந்த காய்களும் முருங்கைக்காய் எது வேணாலும் போட்டு கழுவிட்டு எல்லா காயும் இருக்குது. கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் போட கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த காய் வேணாலும், கொத்தவரங்காய் எது வேணாலும் போட்டு கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி எடுத்ததுன்னா இதில் கொஞ்சம் தண்ணி, காய் வேகிறதுக்கு தண்ணி, மஞ்சள் தூள் இதை போட்டுட்டு எல்லா காயும் போட்டோன்னா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சு தேவையான அளவு இது ஹெல்த்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு என்னென்ன சேர்க்கணுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவியல், காய் அவியல். அந்த காய் வேக வச்சிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய், ஜீரகம், காரத்துக்கு காஞ்ச மிளகா, ரவுண்டு புளி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளி, பூண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சமயத்தில் காய் பாருங்கள் வேவுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா மழை அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து காய் வெந்ததும் நம்ம அதை ஊற்றிட வேண்டியது தான். ஏற்கனவே நான் தேவையான உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திறந்துட்டு காய் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசுக்குதா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அந்த விழுதை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் காய் வேகும் போதே தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இது ஒரு கொதி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியானது, எல்லா காயும் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு அவியல் ரெடி ஆகின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கொதித்த உடனே நிறுத்திட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த இதை வந்து இது பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தேவைக்கு நான் காய் வேக போடுறது உப்பு போட்டேன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவியல். எங்கள் மாமியார் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவியலை செய்வாங்க. ஹெல்த்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொதிச்ச உடனே நிறுத்திட வேண்டியது தான். இல்லை சாதத்தில் போட்டுக்கலாம், தொட்டுக்கைக்கு பதிலாக இந்த காய்களே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவியல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிறுத்திட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது எங்கள் வீட்டுக்கார் குழம்பு மாதிரியும் போட்டு சாப்பிட்டுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கினா இந்த காயெல்லாம் தொட்டுக்கின்னு சாப்பிட்டுருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அவியல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது.